ஹாய் கைஸ், வெல்கம் டு IWA கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஃப்ரீ ஃபயர். என்னடா ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு கிராணி 3 காட்டுறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? கிராண்ட்பா கையில் பாருங்கள், போடுற கண்ணியே கண் எடுத்து வச்சுருக்கேன். கிராணி கையில் பாருங்கள், பேட் எடுத்து வச்சுருக்கேன். இதுங்க தான் கைஸ் பெஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர் எதுக்கு கைஸ் ஏற்றுறது? இந்த ஆஃப்லைன்லேயே ஒரு ஃப்ரீ ஃபயர் இருக்குது. நான் போடுறாப்புல பாருங்களேன், எனிமி ஸ்பாட்டர் டபுள் கில் போட்டாப்புல கைஸ். நாங்கள் உள்ளே போகலாம், நம்ம போகலாம். சென்று நான் வீட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் சோறு போடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நடுக்கட்டு. நானும் நடந்து போனேன், ஏதோ ஒரு வீடு இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். கேமரா வந்து அந்த கேமரா பற்றியே பயங்கரமாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். வீடே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. என்ன அது? என்னாச்சு? கேட்டு முடிடுச்சு. என்னாச்சு? சரி அங்கே உள்ளே போகலாம். கேட்டு தானே முடிஞ்சிச்சு. உள்ளே போகலாம். நடடா ஏன்டா நடக்காம நின்றுக்கிட்டே இருக்க? சந்திரமுகி பங்களாவோட இன்னும் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கு. என்ன தூக்கிடுச்சு? எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் எவனோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் வேற நிற்கிது. சாங்க பார்க்கலாம். ஹலோ, வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, சோறு எனக்கு வேணும். ஹலோ, எனக்கு சோறு வேணும். யாரா நீ? நான் வந்து சோறு எனக்கே சோறு இல்லை. உனக்குமா சோறு வேணும்? எனக்கே முன்னாடி சோறு போட மாட்டேது, உனக்கு சோறு உருவாக்கும் போடா அப்படின்னு சொல்லி சுட்டுட்டாப்ல. டே 1 எப்பாடி நாங்கள் கேமுக்குள்ளே போகலாம். எந்திரிப்போம் வாங்க. ஆமாம், என்னாத்து? நான் எந்த ஊருக்காரு எங்கே இருக்கேன்? என்ன நடந்துச்சு? நாங்கள் ஞாபகம் வந்துருச்சு. அதை என்ன திரும்ப என்னால் ஞாபகப்படுத்த முடியாது. ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஹோல்டு டு பிக் த லாக். வாங்க திறக்கலாம். இப்போ ஸ்டெப்பு எல்லா கேம்ஸ் பண்ண மாதிரி திறக்கலாம். இதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. இதுக்குள்ளேயே கிராணி வந்து நம்மளை அடிச்சு போட்டு கொண்டு. கைஸ், எப்போவுமே இந்த இடத்து திறந்தே வச்சுக்கோங்க. ஆனால் நாங்கள் திறக்கலை இப்போதைக்கு. ஒன்றுமே இல்லை. கீழே போகலாம். கைஸ், பாப்பி பிளேட்டுன்னு ஒரு கேம் இருக்குல்ல, அது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. இது பயங்கரமான கேம். அது வேணும்னா சொல்லுங்கள். இதுக்காக மூடி வச்சுருந்தோம். எப்போவுமே கிராணி வரும்போது அப்படியே திறக்குமா, நம்மளுக்கு எப்போ கிராணி வரும்னு சொல்லிட்டு தெரியும். வந்துச்சு. இப்போ கிராணி ஏதோ கீழே வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த இடத்துல நிற்கும். இப்போ இந்த கதை இப்போ அங்கே வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நிற்கலாம். காய்ஸ் பாருங்களேன், கீழே நான் புளியஞ்சோறு போடுறாங்கன்னு சொன்னேன். உடனே எடுத்துகிட்டு போதுங்க பாருங்களேன். இப்போ நினைக்கிறேன் பார்ப்போம். ஃப்ரீ ஃபயரில் மெடிக்கல் எடுத்து நிறைய பார்த்துட்டான் மூட்டை. இது சுட போறியான். ஓடு 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 அச்சமில்ல ஓடு. இது சுட்டுற போறியான். குறுக்க போய் திடீர்னு திறக்கும் போது பார்த்துட்டியான். அவனுக்கு ஆனால் காது இருக்காது, ஆனால் பார்த்துட்டான் அப்படியே. சரி வாங்க இப்போ போகலாம். இந்த இடத்துல ரீல்ஸ் பேனர் இருக்குது. சரி வாங்க இப்போ மேலே போகலாம். அழகாக மேலே போட்டு போகலாம். இது வரை திறக்கணுமே, கிளம்பி வந்தாமல் என்ன பண்ணுறது? இந்த கேமில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கொடுமையான விஷயம்னா இது திறக்கிறது. நாங்க போகலாம். ஜாம் பாக்ஸ் நாங்கள் நடக்கலாம். இப்படா நான் சும்மா அது நடந்தேன், ஒன்றே வந்துருச்சு. ஓகே, கேட் எஸ்கேப் பண்ணலாமா கைஸ்? கேட் எஸ்கேப் ரொம்ப ஈஸியான எஸ்கேப். இந்த இடத்துல டெடி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொன்னேன்? ஐயோ, அங்கே இப்போ டெடி எடுத்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். வர்றா உள்ள ஓடி ஓகே. ஆனால் அது போகும்போது தேவையில்லாமல் நம்மளுக்கே ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க. சென்ட்ருனா ஐஸ் நோக்கம் ஓகே. சென்ட்ருனா பார்க்க நம்மளுக்கு திடீர்னு அப்போ நம்மளுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. அது ராணி என்ன சொல்கிறோன்னா அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. அது பிடிச்சி வச்சுட்டு அப்படியே அதுக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு அப்படியே வந்துடுவாங்க. அப்படியே அவங்களோட மிகப்பெரிய சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல மேலே அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் பார்த்துடலாம். ஓகே, கதவெல்லாம் முடிஞ்சிருக்கு. வேணாம் திறக்காத. வெளியே இருந்து வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி வாங்க பார்க்கலாம். காய்ஸ், அடுத்தது
டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள். வாங்க போகலாம். கல் போட்டு வச்சுருக்கோம். சின்ன வயசில் கல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கல்லெல்லாம் விளாண்டு என்னென்னமோ ஆயிடுச்சு இந்த கல் மேலே. இன்றைக்கி அந்த கல்லுக்கு உயிரை காப்பாற்றுங்க. காருக்கு டிக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கார் டிக்கி எல்லாம் அருவருப்பாக இருக்குது. பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை கைஸ். இன்னும் ஒரு இன்னைக்கு கரெக்டாக ஏப்ரல் 4 ஆகுது. 2 ஆகுது. அவன் ஏப்ரல் ஃபுல் பண்ணல 2க்கும் ஆகுது. நினைக்கிறாங்க ரெக்கார்டு பண்ணுறது. இன்னொரு 10 ஆகுது. எனக்கு ஒரு யூடியூப்பர் உண்மையிலேயே எனக்கு கூப்பிட்டு அந்த யூடியூப் சேனல் பேர் கேட்டுதான் சொல்கிறேன் கைஸ். அந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய யூடியூபர்ஸ்லாம் நம்மளுக்கு நம்பியிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் பேர் நான் சொல்கிறேன், ATG.pro player. அது என்ன வந்து கைஸ் அடுத்த ஒன்று வைரம் கேமிங் ஒருத்தர். அவர் வந்து இப்போதே ஓப்பன் பண்ணார். நானே ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். சரி அவங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குங்க. போது கிராணி கிராணி போது. சரி கைஸ், இது IW கேமிங் தமிழ் சேனலு. என்ன இதில் 2 சேனல் இருக்குது. IW கேமிங் 2.0 அது IW கேமிங். அதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் அந்தளவு பார்க்க மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிக் கிரியேட்டர்ஸ் அதாவது கிராணி வாங்க போகலாம். கண்ணு தெரியாதுல்ல இவ்வளோ தூரம் இருந்தா. நம்ம கிராண்ட் பாப் எங்கே இருப்பேன்? மேலே தூங்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ப முடியாது. தூங்கிட்டு பயங்கரமான கதவு திறந்துருக்கா மூடிருக்கா. அப்போ எங்கேயோ சுற்றிட்டு இருக்கியா? எங்கேயோ சுற்றிட்டு இருக்கியா? இன்சாட் அண்ட் பார்த்தல்லி நெல்லு அண்ணனுக்கு வணக்கம் சொல்லு. நாங்கள் போகலாம். எவனையும் வேணாம். இப்போ கிராணி அந்த இடத்துல வந்துட்டுருக்கோம். கிச்சன் வழியாக தான் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நானும் கிராண்ட் பார்த்தா எங்கே இருக்கேன்னு தெரியல. எங்கே போயிட்டேன். கிராணி இங்கே இல்லை. கிச்சன் வழியாக எங்கே போயிடுச்சு. நாங்கள் நம்ம வாடிக்கை போகலாம். சும்மா சத்தத்தை போட்டு வர போய் தண்ணி வாங்க வாங்க கிளவி கிளவி. ஓகே காய் இப்போ அடிக்கும் போது பார்த்தீங்களா செத்து போகிறேன். மொட்டையில் கண்ணை பொண்ணு எடுத்து வச்சுருப்பான். அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்ணு எடுத்துருவாங்க. எனக்கு கிராண்ட் பா அதனால கண்ணு எப்பயாச்சும் ஒரு எடுக்க முடியாத இடத்துல போட்டு வச்சுருவாங்க. சரி அவங்க இங்கே ஒரு டிராயர்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலையா? பார்க்கலாம். மேலே போகலாம். காக்கா ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் காக்கா. சரி காக்கா கிட்ட ஃபஸ்ட்டு எடுக்க பார்ப்போம். கொத்துசாக சுற்றுவோம் அப்படின்னு மொத்ததான் போது. வாங்க எடுக்க சொல்லிட்டு போகணும். எடுக்க விடுவோம். ஆனால் அது உண்மையிலே இந்த காக்கா சாவமானதில்லை. சுற்றும் கரெக்டாக ரெக்கையாக பறக்குது. ஆனால் திடீர்னு ஒரு கொஞ்சம் நினைச்சு வந்துருக்கு. பேட்லாக்கின்னு நினைக்கிறேன். செட்கி ரெட்கின்னு வருது பாருங்க வாயில். திறக்கலாம். எந்த உள்ள தீப்பெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ள பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. தீப்பெட்டியில் செட்கி இருக்கு. ஓ பெரிய எஸ்கேப் தேவையான இருக்குது. சரி இப்போ என்ன எஸ்கேப் பண்ணலாம்? அவங்க பார்க்கலாம். வாங்க இப்போ தான் நீங்கள் இவங்க கொண்டு வந்தாச்சுல. எடுக்கலாம் கீழே ஒரு கல்ல எடுக்கலாம். ஆனால் நம்ம 2 கல் தேவைப்படும். எனக்கு காய்ச்ச காய்ச்சி லைட்டாக. ஸோ அவங்க கீழே இருக்கிற பார்ப்போம். கீழே இதுங்க இருந்தால் இருக்கும். இந்த கதவை எப்பவுமே மூடி வச்சுருந்தோம். ஏன் தெரியுமா? இப்போ நம்ம மேலேருந்து வரும்போது கதவு திறந்து வந்துச்சுன்னா ஒன்று கிராணி கீழே போயிருக்கணும். இல்லைன்னா கீழே இருந்து இப்போ நம்ம கீழே இருந்து வந்துட்டு இருக்கோன்னா இப்போ டக்குனு இந்த வேலையை முடிக்கணும். சூப்பர் ஃபியூஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஃபியூஸ் ரொம்ப முக்கியமான பொருள். கேட் எஸ்கேப் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல சூப்பர் எல்லாம் என்ன தேவையான பொருளாக கிடைக்குது. இப்போ என்ட்ரன்ஸில் இதை போட்டு வச்சுக்கலாமா? பயமாக இருக்கணும். டச்சு விட்டு போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் என்ன நடக்கணும். இதை விட்டுச்சு. அவ்வளோதான் கழிச்சு கிட்டத்தட்ட எஸ்கேப் பண்ணிட்டான். அவ்வளோதான் பண்ணியே முடிச்சிட்டோம். எல்லா பொருளுமே கிடச்சிச்சு காய்ச்சி. 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்தா நீங்கள் பாருங்கள். இப்போ போய் பாருங்கள் 9:56 9:57 சொல்லிட்டு செகண்ட் காமிச்சிட்டு
கீழே நார்மல் மோடு ஈஸி மோடில் மட்டும் என்ன பண்ணோம், இந்த காம்பு இந்த இது கொடுக்காமலே லிஃப்ட் வேலை செய்யும். ஹார்ட் இதுலலாம் ஸ்கீம்லலாம் கரண்ட் அதில் கொடுத்தாதான் காய்ச்சி லிஃப்ட்டு நகரும். இது நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும், சில பேருக்கு மட்டும் தெரியாது. நாங்கள் போகலாம். கிளவி திருட்டு கிளவி உண்டு கிளவி ஃப்ரீ ஃபயரில் கண்ணு கட்டாமல் பேட்டரி எடுத்த கிளவி ஓகே. இப்போ இங்கே இருக்க ஜாயின் பண்ணானே என்ன பண்ணுவான், வரமாட்டானா, தூங்கிட்டு இருக்கேன். கிளவி கிளவி தேங்காய் சாதம் போடுறாங்க கிளவி, உடம்பா கிளவி, நமக்கு கிளவி, கெட்டு போச்சு கிளவி. ஓ கிளவி கிளவி கையில் கேவலமா போகலாம். இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல குதிக்கல, தப்பு தப்பு குதிக்கல, கால் எடுக்கலாம். இப்போதான் நீங்கள் எங்கேயும் கிளவி பார்க்க முடியல. இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கிளவி கீழே இருக்கும். ஓகே பிரச்சனை இல்லை, கரண்ட் இருக்கு. இப்போ பாருங்க என் காக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். காக்கா என்ன பண்ணாங்க கிழக்கு பழைய எப்படா ஒன்டாப்பு ட்ரிபிள் கீழ். இப்போ டபுள் கீழ் இப்போ ட்ரிபிள் கீழ். வாய்ஸ் எப்படி தூரத்தில் நம்ம கட்சிதான் மாற்றோமா, அதுதான் ஹெட்ஷாட் போடுறோம். வாய்ஸ் கேஸ் அடிச்சிட்டோம். மறக்காமல் ஃப்ரீ ஃபயராக கிராணி அந்த டைப் பண்ணியிருந்தேன். இவன் பொறுத்தளவு இது ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் தெரியுது. ஒரு புல்லு முன்னாடி அதை ரோட் பண்ணிக்க போட்டுருவோம். நாட்டு அவசரத்திற்கு இந்த மாதிரி புல்லட்டில் நோட் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கணும், கிளம்பி எடுத்து பிடிக்கணும். சரி வயசு நாங்கள் இப்போ துப்பாக்கி அங்கே வச்சு இப்போ கார் டிக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டோம். சரி அது நடக்க பார்த்தோமா கீழே வந்து பார்த்த மாதிரி தெரியும். சூப்பர். இப்போ கிளம்பி கீழே இருக்கணும் நினைக்கிறேன். நாங்கள் சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணோம். 4 நேரத்துக்குள்ள இந்த இதை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இதை மட்டும் இங்கே போட்டால் போகணும். அப்படி கிளவி வந்துடுச்சா, எங்கே கிளவியை காணும் கிளவி காய்ஸ். இப்போ நான் அந்த வீல் எடுத்து சுற்றி விட்டுட்டு ஃபியூஸ் டைம் போட்டோன்னே எஸ்கேப் தான். நாங்கள் போகலாம், மேலே போகலாம். நான் இப்போ துப்பாக்கி எடுத்துக்க மாட்டேன், மேலே இருக்குது எடுத்தாலும் எடுத்துட்டா சின்ன. நாங்கள் போகலாம், மேலே போகலாம், மேலே போகலாம். என்ன பேசுகிறேன்னு வர மாட்டேங்குது. நாங்கள் கிளவி அவங்க மேலே போகலாம். கிளவியை கொண்டுட்டு முடியாது கொண்டு போய் மேலே இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. கிளவி ஆனால் சிசிடிவி கேமராலேயே பார்க்குறான்ப்பா. அதான் இருந்தாச்சு. மேலே போய் ஏறணும். ஏதாச்சும் பொருள் இருக்கா, ஒன்றும் இல்லை. எப்பயாச்சும் காக்காவை பார்க்கணும், காக்கா இருக்கா, ஒன்றுமே இல்லை. இந்த நேரத்தில் ஏதாச்சும் காலை விட நமக்கும் எஸ்கேப் பண்ண முடியுது, கடுப்பாக வருது. நாங்கள் எஸ்கேப் பண்ணலாம். அதுவும் கண்ணு முன்னாடி எஸ்கேப் பண்ணுற சவால் வராதுப்பா. இந்த வீட்டுக்கு பாய் சொல்லணும். பாய் பாய். அரண்மனை வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டேன். எப்போ அடி வீட்டோடு தப்பிச்சிட்டேன். இவங்க மனித பிரியாணி போட்டு சாப்பிடலாம். தப்பிச்சிட்டேன். எங்கள் அண்ணன் காணாது, கண்ணை வாங்கி போச்சுங்க. கண்ணா ஒரு கண்ணை வாங்க ஆசையாக நியூ ஆஃபர். சரி காய்ஸ், இப்போ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஈஸியாக முடிச்சிட்டோம் நாங்கள். ஆனால் 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிட்டோம். இன்னும் 1/4 மணி நேரம் ஆக போகுது. 1/4 மணி நேரம் ஆக்கிட்டு முடிக்கலான்னு இருக்கோம். சரி காய்ஸ், அவ்வளோதான்.